Idiota Grandpa channel. Like, share, subscribe. கவிதா, என்ன சமையல் பண்ணுற நீ? உன் சமையல் வர வர நல்லாவே இல்லை. என் வீட்டுக்காரர் திட்டுறாரு. உன் கான்சன்ட்ரேஷன் இங்கே சரியாகவே இல்லை. நல்லா சூப்பராக சமையல் பண்ணுவேன். கடந்த 2-3 நாளாக உன் சமையல் வாயில் வைக்கவும் முடியல. என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த வீட்டுக்கார எஜமானி கேட்க, ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்சம் பிரச்சனை, அதனால் இப்படி நடந்து போச்சு, இனிமேல் நான் சரி பண்ணிடுறேன் அப்படின்னு தாழ்மையுடன் பேசினா கவிதா. கவிதாவுக்கு வயசு ஒரு 45. வேலையெல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து நின்னா. அவள் போக வேண்டிய பஸ் வந்தது. அதில் ஏறினா நேராக வீட்டுக்கு வந்தாள். அவளுடைய வீடு நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு அப்பார்ட்மெண்ட்டு, 2 பெட்ரூமு. அது இன்னையோட மதிப்பு 1 கோடி ரூபா. வீட்டுக்குள்ளே வந்து கதவை திறந்து ஹாலில் உட்காந்தா. ஒரே டயர்டாக இருந்தது. ஃப்ரிட்ஜை திறந்து கூல்ட்ரிங்க்ஸ் எடுத்து குடித்தான். ஏன் இப்படி கதை நம்பர் 1. கொஞ்சம் நேரத்தில் வீட்டுக்காரர் வந்தார். அவர் வந்து கால் டாக்ஸி ஓட்டிகிட்டு வந்தார். தன்னுடைய வேலை டயர்டாக இருந்தது. உட்காந்தாங்க. பிறகு அவங்களுடைய பிள்ளைங்க வந்தாங்க. ராத்திரி டின்னருக்கு சாதாரண சாப்பாடு தான் அவங்க சாப்பிட்டாங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அந்த சாப்பாடு அவங்க சாப்பிடல. இவங்களோட நிலைமை ஏன் இப்படி ஆச்சு? அவருடைய வீட்டுக்காரர் பேர் சந்திரசேகர். அவருக்கு கிட்டத்தட்ட அதே வயசு இருக்கும். 10 வருஷத்துக்கு முன்னால் அவர் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்தாரு. அதுமாரி கவிதாவும் வேலை பார்த்தா. சூழ்நிலை பாருங்கள், திடீர்னு அவரை வந்து வேலையை விட்டு நிற்கிட்டாங்க. பல கம்பெனியில் மோதினார், கிடைக்கல. அந்த நேரத்தில் இவங்க 2 பேரும் வேலையில் இருந்த நேரத்தில் இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்டை வாங்கினாங்க. அப்போ வாங்கும்போது கிட்டத்தட்ட 75 லட்ச ரூபா அவங்க வாங்கி இஎம்ஐ கட்டிட்டு வந்தாங்க. 10 வருஷம் பிரச்சனையே இல்லை. 2 பேருடைய வருமானம் நல்லா இருந்தது. வேலையை விட்டு நின்ற பிறகு பல வேலைக்கு ட்ரை பண்ணார், கிடைக்கல. அப்போ இனிமேல் இப்படியே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு கால் டாக்ஸியை ஓட்ட ஆரம்பிச்சிட்டாரு. தன்னுடைய பிள்ளைங்க 2 பேர், ஒன்று 10 வயசு, ஒன்று வந்து 7 வயசு. இவங்க 2 பேரையும் ப்ரைவேட் ஸ்கூலில் தான் படிக்க வச்சாங்க. சூழ்நிலை சரியில்லை. இப்போ வந்து இவங்க இருக்கிற வந்து பெங்களூர். அதனால் பெங்களூரில் உள்ள கர்நாடக அரசு பள்ளியில் சேர்த்துட்டாங்க. பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஃபீல் பண்ணி என்ன செய்கிறது, பல வேலைக்கு ட்ரை பண்ணால் கிடைக்கல. கடைசியில் வீட்டு வேலைக்கு போனான். ஆனால் இப்போ வந்து நல்லா சமையல் பண்ணுவான் பிரமாதமாக. அந்த அடிப்படையில் ஆகிடுன்னு சொல்லிட்டு 10 கிலோமீட்டருக்கு தள்ளி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் போய் அங்கே போய் வேலை பார்க்குறான். இப்போ வந்து பெங்களூரில் ஏகப்பட்ட நிறைய அப்பார்ட்மெண்ட் இருக்குது. இந்த அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே உள்ளே போனீங்கன்னா ஏகப்பட்ட கதைகள் இருக்குது. கவிதா, சந்திரசேகர் இந்த தம்பதிகள் தன்னுடைய தேவைகள் எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு சாப்பாட்டு ஐட்டத்துலேருந்து அப்புறம் ட்ரெஸ் ஐட்டத்துலேருந்து எல்லாத்தையும் குறைச்சிக்கிட்டு இஎம்ஐயை கட்டிக்கிட்டு வராங்க. 10 வருஷம் கரெக்டாக கட்டிட்டாங்க. இப்போ கட்டுறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள். அப்படியும் அவங்க மீண்டு கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாழ்க்கை போராட்டத்தில் இது சரி வரும், பிற்காலத்தில் சரியாகும்ங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக ஒரு நேரத்தில் ஒரு நல்ல வேலை கிடைக்கலாம். இது இவங்களுடைய கதை. தாரணிக்கு வயசு 27. ரொம்ப அழகாக இருப்பாள். வெஸ்டர்ன் டான்ஸு, பரதநாட்டியம், குச்சிப்புடி இதிலெல்லாம் கலை தேர்ந்தவ. இதுக்காக கிளாஸுக்கெல்லாம் போய் பட்டம்லாம் வாங்கியிருக்கா. 1000 கொடுத்தன உள்ள அப்பார்ட்மெண்ட்டில் வசிக்கிறா. இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் இதேமாரி நான் வந்து டான்ஸ் கற்றுக் கொடுக்க போகிறேன், வெஸ்டர்ன் டான்ஸு, குச்சிப்புடி, பரதநாட்டியம் இதெல்லாம் பதிவு பண்ணும்போது பல பேர் வந்து அவகிட்ட வந்து சேர்ந்தாங்க. ஜிம்பா கிளாஸும் அவளுக்கு தெரியும். ஜிம்பா கிளாஸுங்கிறது உடம்பை குறைக்கிற, அதாவது குண்டாக இருக்கிறவங்களாம் உடம்பை குறைக்கிற அளவுக்கு பயிற்சி பெற்ற டான்ஸு. எல்லாத்தையும் இது பண்ணால் இதில் வந்து அவளுக்கு வருமானம் கிட்டத்தட்ட 75,000 ரூபாய்க்கு மேலே கிடச்சிது. ஏன்னா ஒரு கிளாஸுக்கு 2000, 3000 இப்படி வெரைட்டியாக அதை வந்து ஃபாலோ பண்ணதுனால அவளுக்கு வருமானம் எக்கச்சக்கமாக இருந்துச்சு. உடனடியாக நிறைய பேர் சேர்ந்தாங்க. ஏன்னா வாட்ஸ்அப் குரூப் இருக்குது. அதாவது
இந்த அப்பார்ட்மெண்ட்டில் வந்து பெண்களுக்காக ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பாங்க. அதில் வந்து யோகா கிளாஸு, அதுமாரி சமையல், என்னென்ன அவங்களுக்கு திறமை இருக்கோ அதெல்லாம் அதில் வந்து போஸ்ட் பண்ணுவாங்க. இதில் வந்து பல பேர் ஜாயின் பண்ணுவாங்க. அப்படி தான் தாரணி கிளாஸில் பல பேர் ஜாயின் பண்ணாங்க. அதில் இவ்வளோ வருமானம் ஜாஸ்தி ஆனிச்சு. இதில் வந்து அவள் வந்து காரு, அப்புறம் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஃப்ளாட்டு இதெல்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டான். ஆனால் அங்கே உள்ளவங்களுக்கு பொறுக்க முடியல. நம்மளால தான் இவளுக்கு இந்த அளவுக்கு வருமானம், இந்த அளவுக்கு செல்வ செழிப்பு, கார் வாங்கிட்டா, ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ளாட் வாங்கிட்டா அப்படின்னு அந்த போராம்பட்டு இந்த பெண்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து டக்குன்னு ஜிம்பா கிளாஸு, பரதநாட்டியம், இந்த குச்சிப்புடி, அப்புறம் வெஸ்டர்ன் டான்ஸுக்கு பசங்களையும் இவங்களும் போகிறத நிறுத்திட்டாங்க. இவங்களுக்கு வருமானம் கம்மியாக போச்சு, குறைஞ்சி போச்சு. இப்போ வந்து கார் வாங்கினது வந்து இஎம்ஐயில் வாங்கியிருக்கா. அதேமாரி அப்பார்ட்மெண்ட்டும் இஎம்ஐயில் வாங்கியிருக்கா. இப்போ என்ன செய்யுது? கடைசியில் வந்தது போதும்னு சொல்லி பாதி விலைக்கு விற்றுட்டு தாரணியோட வாழ்க்கை க்ளோஸ் ஆகிட்டு. இப்படிலாம் அப்பார்ட்மெண்ட்டில் கதைகள் நடக்குது. இது 3வது கதை. ரஞ்சிதம் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பா, க்யூட்டாக இருப்பாள். வயசு வந்து 26. ஒரு சினிமா நடிகை போல் இருப்பாள். அவள் பார்க்குற தொழில் நாணி. நாணின்னாக்கா சின்ன குழந்தைகளை பார்த்துக்கிறது. அந்த அப்பார்ட்மெண்ட்டுக்கு வந்தால் நார்த் இண்டியன்ஸ் தம்பதிங்க, அவங்களுக்கு ஒரு வயசில் குழந்தை, அந்த குழந்தைய பார்த்துக்கிட்டா ரொம்ப அழகாக இருப்பாள். அதனாலே அவர் பேச்சு, அவர் செயல் இதெல்லாம் கொஞ்சம் எல்லாரையும் கவர்ந்து இழுக்கும். அதில் வந்து ஊந்துட்டார் அந்த குழந்தையோட அப்பா. அவர் வந்து பிஸ்னஸ் பண்ணுறாரு. திடீர்னு வந்துடுவார். ஒய்ஃபு வேலைக்கு போயிடும். சமயத்தில் வந்து என்னை சாப்பாடு போடும்பார். சில பாலியல் சீண்டல்லாம் நடந்தது. இப்போ பொறுத்து பார்த்தா அந்த வீட்டில் சிசிடிவி கேமரா இருக்குது. ஒரு தர வரம்பு மீறும்போது அந்த அம்மாட்ட இதுமாரி உங்கள் வீட்டுக்காரர் இப்படிலாம் பண்ணுறாரு, இங்கே உள்ள அப்பார்ட்மெண்ட் வீட்டில் எல்லாத்தையும் நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு மிரட்ட ஆரம்பித்தா. அப்போ நீ வேலையை விட்டுனோடு. நான் சும்மா நிற்க மாட்டேன். எனக்கு வந்து மாதம் நீங்கள் 10,000 தான் கொடுத்தீங்க, எனக்கு ஒரு 50,000 கொடுத்துக்கணும், கொடுத்தா தான் நான் போவேன் அப்படின்னு பிரச்சனை போட ஆரம்பித்தா. வேறு வழி இல்லாமல் கொடுத்தாங்க. இதை வாங்கிட்டு வந்துட்டா. இப்படி சில அப்பார்ட்மெண்ட்டில் இப்படி நடக்கும். அது இன்னொரு அப்பார்ட்மெண்ட்டுக்கு போனால் அங்கே ஒரு வயசானவர், அவருக்கு வந்து ஒரு 65 வயசு. அங்கே போய் அவரை பார்த்துக்கிட்டா. 2 பிள்ளைங்க எல்லாம் ஃபாரினில் செட்டுண்டு. கூடிய மட்டும் அவருக்கு நல்ல இதெல்லாம் பண்ணோன்னா அவர் ரொம்ப லைக் ஆகிட்டார். பணத்தெல்லாம் வாரி கொடுத்தாரு. அந்த பணத்தை வச்சு ஒரு வீடு வாசல்லாம் வாங்கிட்டா. பிறகு வந்து அவர் இருக்கிற வரைக்கும் அவரோடய இருந்தா. அவர் செத்து போன பிறகு அவங்க பசங்களாம் வந்தாங்க. இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 70-80 லட்சம் ரூபாய்க்கு பணத்தை ஆட்டையை போட்டான். ஒன்றும் செய்ய முடியாது. பெரியப்பட்டு அவர் கொடுத்தாரு, வாங்கிட்டா. அதுக்கேற்ற பலனையும் அவர் அனுப்பிச்சிட்டாரு. இப்படி சில அப்பார்ட்மெண்ட்டில் விதவிதமான கதைகள் நடக்கும். இதெல்லாம் ஒரு லைனு. இதை நான் கொஞ்சம் டெவலப் பண்ணி சொல்கிறேன். இது பார்ட் 1. இன்னும் பார்ட்டு 2, 3, 4லாம் வரும்.